வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹவு டு பி ஹாப்பி இன் எவ்ரி சுச்சுவேஷன் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். எல்லா நேரங்களிலும் மன மகிழ்ச்சியோட மன நிறைவோடு இருப்பது எங்கனம் அப்படின்னு சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இதுக்கு முதல்ல 3 விஷயங்களை அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டால், முதல்ல மைண்ட் செட் இருக்குது இல்லையா, நமக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறது, எல்லாத்துலேயும் ஒரு குறைபாடு சொல்கிறது, எதுவுமே திருப்தியாக இல்லைன்னு நினைக்கிறது, அது மாதிரி வரும்போது அந்த மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணிக்கிறது அத்தியாவசியம். அப்புறம் இன்டென்ஷனலாக கண்டிப்பாக நான் என்ன இனிமையாகத்தான் இனிமையாக இருக்கிறது தான், அந்த மாதிரி பழக்கத்தில் தான் நான் கைக்கொள்ளுவேன் அப்படின்னு இன்டென்ஷனலி யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ் டு பி ஹாப்பி அப்படி இருக்கணும். அப்புறம் செல்ஃப் அவேர்னஸ், தன்னை பற்றி ஒரு உண்மையான நியாயமான சரியான கருத்துக்களை நம்ம வளர விட்டுக்கணும். எப்படின்னா, சில நேரத்தில் நம்ம செல்ஃப் அவேர்னஸ்ன்ற அந்த வார்த்தை எல்லாரும் என்ன பொதுவாக நினைப்போம், நம்ம பற்றியா ட்ரெஸ் போட்டுருக்கோம், தலையெல்லாம் ஒழுங்காக வாரி இருக்கிறோம், நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு அடலசன்ஸாக இருந்தால் உடனே பாடி பர்ஃப்யூம் போட்டுக்கிறோம், அது இது அப்படின்னு சொல்லி அதுதான் செல்ஃப் அவேர்னஸ்ன்னு நினைப்பாங்க. அது அவுட்டர் விங், தட் இஸ் ஃபார் த லேமன். ஆனால் உண்மையில் ஒரு புத்திபூர்வமாக யோசித்து அது புத்திபூர்வமாக ஒரு விஷயத்தை நம்ம அணுகணும், அதை அணுகி செயல் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன செய்யணும்? செல்ஃப் அவேர்னஸ் என்ற வார்த்தை, வாட் வி ஆர், ஃப்ரம் வேர் வி ஹவ் கம், எந்த நிலைமையிலேருந்து இந்த நிலைமைக்கு நம்ம மேலுக்கு வந்திருக்கோம். நம்ம 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியும். இப்போ 16வது கிளாஸ் இருக்கே, 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது. ஹவு வி ஹவ் டெவலப்ட் அவர் செல்ஃப் ஃப்ரம் 6 வயசுலேருந்து இன்றைக்கி 16 வயசுக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு அடோலசன்ஸாக இருந்தால் யோசனை பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இல்லை ஒரு அடல்ட் ரூட்டில் இருக்கோம், இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கோம், கல்லூரி முடித்தோம், 20 வயசு ஆச்சு, மேலே இப்போ 30வது வயசில் போயின்னு இருக்கோம்னு சொன்னால் ஹவு வி ஹவ் டெவலப்ட் அவர் செல்ஃப், 20வது வயசுலேருந்து இந்த 30 வயசு வரைக்கும் எவ்வளோ தூரம் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம், எத்தனை புது கருத்துக்களை தெரிஞ்சிருக்கிறோம், எவ்வளோ தூரம் நம்மளுக்கு மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் வந்திருக்கு அப்படின்றத யோசிக்கிறது தான் செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ்ன்ற தன்னை உணர்வுதல்ன்றத ஃபிலோசாஃபிக்கல் மைண்டில், அப்புறம் ஏஸ்தட்டிக் சென்ஸ் இல்லை சொல்லாமல், பேக்ரவுண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் ஹவ் வி ஹவ் டெவலப்ட் அந்த செல்ஃப் அவேர்னஸ்ன்றது, வாட் இஸ் த மெச்சூரிட்டி ஆஃப் லெவல் வி ஆர் ஸ்டாண்டிங் நவ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அத்தியாவசியமானது. இந்த 3 கருத்துக்களுக்கும் 3 தலைப்பில் இருக்கிற செய்திகளை நம்ம விவரமாக பார்த்தாலே நம்மளால் ஈஸியாக மகிழ்ச்சியாக இருப்பது சுலபம், எளிமை அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அதில் மாற்று கருத்தே இருக்காது. அப்போ அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? இன்டென்ஷனலி யூ வாண்ட் டு பி ஹாப்பி, இன்டென்ஷனலி யூ வாண்ட் டு பி கிளியர் இன் யுவர் மைண்ட் செட் அப்படின்னா அதுக்கு எல்லா விஷயங்களையும், எந்த விஷயங்கள் நம்மளோட முன்னாடி அதை சமுதாயத்து அளவுலையோ ஹோம் ஃப்ரண்ட்லேயோ எங்கே நடந்தாலும் அதை சரியான அளவில் புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு அத்தியாவசியம். நமக்கு தோணின விதத்தில் இல்லை, அந்த இடத்த அந்த ஒரு வார்த்தையை அந்த ஃப்ரேஸை நம்ம என்ன பண்ணிடணும், அதை கண்டிப்பாக டிலீட் பண்ணிடணும். எது சரியோ, என்ன நிகழ்ந்ததோ அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன நிகழ்ந்ததோ அதில் நம்மளை என்னால் எவ்வளோ கிராஸ் பண்ணிக்க முடியுமோ அது மட்டும் கிராஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டில் போகிறோம், சம் ஆக்சிடென்ட் அதை போகிற எதிர்பாராமல் ஒரு பிளாட்ஃபாரத்துலேருந்து என்ன பண்ணுறோம், பிளாட்ஃபாரம் கண்டினியூஸாக போயின்னு இருக்குன்னு நினச்சிட்டு காலை தூக்கி வைக்கிறோம். இன் ரியல் இட் இஸ் நாட் ஸோ. அது என்னது, அது ஒரு சமமான தரை அப்படின்னா வி ஆர் லைக்லி டு ஜெர்க், கொஞ்சம் ஜெர்க் அடிக்கும், இல்லாட்டி போனால் எரடும், கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். அப்போ என்ன செய்யணும், அந்த ஏன் ஸ்லிப் ஆச்சுன்றதுக்கு நிஜமான ரீசன் நடந்து போகிறவங்க நம்மளுக்கு தெரியும்ல. நம்ம என்ன செய்தோம், கால் பள்ளமாக இருக்குது, பிளாட்ஃபாரம் இறங்கி போகிறதுன்னு நினச்சிட்டோம், ஆனால் நிஜமாக அது இல்லை போல இருக்குது, சரியாக தான் போயிட்டுருக்கு. நம்ம தான் கீழே குனிஞ்சு பார்க்காம நேரம் இந்த ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு நடந்துட்டோம். ஸோ தட் இஸ் வை யூ ஹவ் டிஸ்டர்ப்டு நம்மளோட மூமெண்ட்ஸில் அந்த கே இல்லாமல் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் தடம் மாறிவிட்டது அப்படின்னு நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு பதில் இந்த பிளாட்ஃபாரத்தை பள்ளமாக போட்டு வச்சுருக்கான் பாரு, இல்லாட்டி போனால் எப்படி இது அப்படின்னு நம்ம பேச துவங்கினா thereby our grasping level is not at par expectation. எதிர்பார்த்த அளவில் எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி தான் புரிஞ்சுக்கணும். தவறு, நம்ம மார்னிங் வாக் போகும்போது பிளாட்ஃபாரத்தில் பள்ளம் இருக்குன்னு நினச்சின்னு போகிறோம், ஆனால் நிஜமாக பள்ளம் இல்லாத ஸ்ட்ரெயிட் ரோடு தான். நம்ம தான் அதை கவனிக்காமல் ஒரு காலை தூக்கி பள்ளமாக இருக்குன்னு முள்ளமாக வச்சோம். ஆனால் நிதானமாக வைக்கும்போது
ஜஸ்ட் என்னாச்சு, கொஞ்சம் ஜர்க் வந்தது நம்மளோட நடையோட வேகத்தில். ஸோ இது வந்து ஒரு சாதாரண விஷயம். இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிடே ஃபார் மெனி பீப்புள். நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். சில நேரத்தில் கவனமாக நடக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கவனமாக நடக்கிறோம். சில நேரத்தில் அவ்வளோடா அப்படி இறடிட்டு பார்த்தியா அப்படின்னு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அப்புறமா நடக்கிறோம். ஸோ இது எல்லாமே சகஜம்தான். ஆனால் இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நம்ம தான் கவனிக்கலை அப்படின்றத சரியாக புரிஞ்சுக்கணும். இது நிறைய பேருக்கு நடக்கிறது. சில நேரத்தில் வி டோன்ட் டூ தட். அப்படின்னா இதுக்கு தொடர்ச்சியாக பார்க்கும்போது அப்போ என்னாச்சு, இன்டர்நேஷ்னலி யூ வாண்ட் டு பி ஹாப்பின்னு சொன்னால் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி கிளியர் பெர்ஸ்பெக்டிவ். எல்லாத்தையுமே சரியான பெர்ஸ்பெக்டிவில் நம்ம புரிஞ்சுக்கணும். மூணாவது என்ன சொன்னோம், இன்டர்நேஷ்னலி ஹாப்பி இல்லாமல் செல்ஃப் அவேர்னஸ். நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கோம். ஒருத்தர் ஒரு அலுவலகத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கல, ஆனால் வேறு யாருக்கோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அவங்க எப்படி தான்ப்பா பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்கப்பா, சைடு வாங்குவாங்கப்பா அப்படின்லாம் சொல்லாமல் வாய் வி ஹவ் பீன் டிப்ரைவ்டு ஆஃப் தி ப்ரமோஷன் அப்படின்றத ரியல் சென்ஸில் எது நிஜம்னு தெரியும். நம்மளை காட்டில் அவர் ஒரு 2 மாதம் சீனியராக இருப்பாராக இருக்கும். இல்லாட்டி போனால் நம்ம சில டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணாமல் இருந்திருப்போம், இல்லை அந்த இன்டர்வியூவில் கொஞ்சம் சொதப்பிட்டு வந்திருப்போம். வாட் எவர் மே பி த ரீசன். பட் நம்மளுக்கு ஏன் கிடைக்கலன்றதுக்கு கிடைக்காததுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு பண்ணிக்கிறது காட்டிலும் ஜஸ்டிஃபையிங் த மைண்டு இன் த ரைட் சென்ஸ் அப்படின்னா இட் டேக்ஸ் எ லாங் வே. அந்த ஒரு எண்ண கணிப்பு என்ன இருக்குன்னா ரொம்ப தூரத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும் தெளிவான சிந்தனையோட. எப்போவுமே மனுஷனுக்கு நம்மளோட இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டுக்கு தெளிவான சிந்தனைன்றது அத்தியாவசியம். இது எல்லாத்துக்கு மேலே நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லிக்கணும்னா மைண்ட்ஃபுல்னஸ். எப்போவுமே பணம் வேணும், பணம் ஹாப்பினஸ் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு மணின்னு நினைக்கிறான். 100% இல்லை. நம்மளை காட்டிலும் பண வசதி குறைவாக இருக்கிறவங்க கூட ரொம்ப மகிழ்ச்சியாகவும் கழிப்பாகவும் இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. இருக்கிறாங்க தான். நாம் நினைக்கிறோம் நிறைய பணம் இருந்தால் தான் நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு. பணம் இருக்கிறதுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்றது எங்கேயோ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாரம் 2 கிலோ வாங்கி வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் டோர்லேயோ இல்லாட்டி போனால் கிச்சனோட டாப் பக்கத்துலேயோ வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. இட் ஷுட் பி விதின் அஸ். நமக்குள்ளேயே இருக்குது நம்மளுடைய மகிழ்ச்சியை தேடி எங்கேயோ போக வேண்டாம். அதே மாதிரி இறைவனை தேடி எங்கேயோ போக வேண்டாம். இறைவன் நம்மளுள்ளே இருக்கிறான், அனைவருள்ளும் இருக்கிறான். கறந்த சில இடந்தோறும் இடந்திழல் பொருள் தரும் பரந்தெங்கும் நிறைந்துடன். அப்படி இருந்தால் தானே இறைவனை நம்ம காண முடியும். அதுபோல் மகிழ்ச்சி என்பது இறைவனை காண்பதும் மகிழ்ச்சியாக இருப்பதும் ஒன்று தான். ஆனால் மகிழ்ச்சியை வேற எங்கேயோ தேடுறதுனால தான் நம்மளுக்கு அது கிடைக்க மாட்டேன்றது. அதே மாதிரி மனசுக்குள்ளே இருக்கிற இறைவனை நம்ம கண்டிப்பாக தொழுதுட்டு எல்லா வேலையும் செய்தால் மகிழ்ச்சி என்பது தன்னிடவே அது கூடவே வரும், அந்த வேலையோடு கூடவே வரும். ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அது இப்போ ஹோம்ஒர்க் செய்யணும். அது இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறது அப்படின்னா அந்த 4 வரி நோட்டில் 2 லைன், அப்புறம் ஹோம்ஒர்க்குன்னு சொன்னால் 2-3 சம்ஸ் போடுறது, 2 அடிஷன் 2 சப்ட்ராக்ஷன் அப்படிலாம் போட்டு முடிச்ச உடனே குட், வெரி குட். இன்றைக்கி பாருங்கள் சாயந்தரம் 4:30க்கு ஸ்கூல்லேருந்து வந்தோம். இப்போ பாருங்கள் இட் இஸ் நியரிங் 7:30, 8 o'clock ஆகிறது. நாங்கள் வந்து டின்னருக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டா போகிறோம், எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம், வெரி ஃபைன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் முடிச்சிட்டோம் இல்லையா. அந்த முடித்த உடனே இருக்கிற சந்தோஷம் எங்கேயான அது கடையிலையா கிடைக்கும்? மிஸ்ஸாக பேக்கில் போட்டு அனுப்புவாங்க? இல்லை, கிடையாது. இது வந்து வி ஹவ் டிரைவ்ட் ஃப்ரம் அஸ். நம்மளால் இந்த வேலை எல்லாத்தையும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செய்ய முடியும்னு தெரிஞ்சால் யதார்த்தமாக என்ன வந்துடுது, ஹாப்பினஸ் இட் ஃபாலோஸ் கூட சொல்லுவேன், இட் கம்ஸ் அலாங், அதோடு கூட சேர்ந்தே வந்துடுது. அதனால் நம்மளுக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணுன்ற அந்த அடிப்படையில் ஒரு என்ன சொல்கிறோம், சென்ஸ் ஆஃப் ஒரு திருப்தி. எங்கேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை வளர்த்துக்கணும். இது மாற்றியது அது மாற்றியது, அது நன்னா இருக்கு போல இருக்கு, அது பின்னாடி இன்னும் அவங்களாம் அப்படி இருக்கிறாங்களே இப்படி. இட் ஷுட் நாட் பி ரேட்டட் வித் அதர்ஸ், இட் ஷுட் பி ரேட்டட் வித் த செல்ஃப். நம்ம 6ஆம் கிளாஸ் படித்து என்ன பாடங்கள்லாம் படிக்க தெரிஞ்சுது, எவ்வளோ வேகமாக படித்தோம், என்ன சரளமாக இருந்தது நம்மளோட மொழியில், நம்ம பேசுகிற வார்த்தையில் என்ன கிளாரிட்டி இருந்தது, என்ன ப்ரொனன்சியேஷன் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது, அது 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது. தட் வில் பி அரௌண்ட் 12 years above அந்த வயசில். இப்போ நவ் வி ஆர் இன் 17, 19 டச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் நம்மளோட ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குது, நம்மளோட ஃப்ளூயன்சி ஆஃப் கான்வர்சேஷன் எப்படி இருக்குது, நம்மளோட எபிலிட்டி டு ரீட் ஃப்ளூயன்ட்லி ஹவு இட் ஹஸ் டெவலப்ட் அப்படின்னா அந்த ஓவர் த இயர்ஸ் வி ஹவ் டெவலப்ட் அட் திஸ் மச் டைம், வி ஹவ் ப்ரோக்ரஸ் ஃப்ரம் திஸ் நம்பர் டு திஸ் நம்பர் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு பெரிய மகிழ்ச்சியை அளிக்கும். அதனால் மகிழ்ச்சி என்பது நம்மளுடைய திருப்தியை அடிப்படையாக கொண்டது.
இது இல்லையா அது, அது இல்லையா அது, அதுக்கப்புறம் இன்னொன்று அப்படி சொல்லி மாற்றி 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 போயிட்டே இருக்கிறத காட்டிலும் யூ ஸ்டே இன் ஒன் பிளேஸ். வாட் எவர் கம்ஸ் டு யூ யூ என்ன அதை வந்து சரியான அளவில் அணுகி அதை நம்ம கை கொண்டு அதில் இருக்கிற செய்திகளை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதில் திருப்தி இருந்தாலே மகிழ்ச்சி என்பது நம்மளோட தான் இருக்குது. சென்ற 2 சென்டென்ஸ் முன்னாடி சொன்னதான், மகிழ்ச்சி என்பது எங்கேயோ இல்லை, ஊர் ஊராக சுற்றி பார்த்துட்டு தெருவா போய் அந்த புது புது இடங்களை பார்க்கறதுல எல்லாம் மகிழ்ச்சி. பார்த்த இடத்துல இருக்கிற மகிழ்ச்சியை அதை மீண்டும் மீண்டும் அசை போட்டு தொடர்ந்து செய்யும்போது தான் அந்த என்ன சஸ்டைனிங் லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் வில் பி வித் யூ. இட் பர்சிஸ்ட், இட் கண்டினியூ டு பி வித் த இண்டிவிஜுவல் ப்ரொவைடட் யூ ஷுட் டெவலப் தி ஷிஃப்ட் இன் சென்ஸ். நம்மளோட எண்ண ஓட்டங்களை சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க, வாரம் ஒரு நாளைக்கு நம்ம வெளியில் போய் சாப்பிட்ணும்னு. ரொம்ப சரி, கரெக்டு தான். வெளியில் போய் சாப்பிட்றத காட்டிலும் நம்ம இந்த வாரம் போக முடியல அப்படின்னா என்ன செய்யணும், பரவாயில்ல வி வில் ட்ரை அவர் செல்ஃப், நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம் அப்படின்னு போஸ்ட்போனிங் அவர் பர்சனல் ப்ளஷர்ஸ் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் சம்வேர் எல்ஸ் அப்படின்னா தட் இட் செல்ஃப் வில் ஈல்டு என்ன ஹாப்பினஸ். ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ளஷர் கிடைக்கும், சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன், நம்ம திருப்தியாக தான் இருக்கிறோம்னு தோணும். ஸோ இதில் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பேச முடியும். வரப்போகிற பதிவுகளில் இதை தொடர்ந்து இந்த தலைப்பிலேயே நிறைய செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஆனால் a tendency, you should develop that attitude to be happy always அப்படின்றத அதை ஒரு இன்டென்ஷனலாக அதை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்தால் மகிழ்ச்சி என்பது நம்மிடையே என்ன சுழன்று வரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்